friends, welcome to Mayonnaise channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல அகர் மில்க் புட்டிங் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க फ्रेंड्स எல்லாம் ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க அகர் மில்க் புட்டிங் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நம்ம வந்து மில்க் அகர் புட்டிங் பண்றதுக்காக அகர் எடுத்துர்க்கேன். சைனா கிராஸ் இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லயுமே கிடைக்கும். இது வந்து கெமிக்கல்லாம் ஒண்ணும் இல்ல. இது வந்து கடற்பாசி தான் இது. இதுக்குள்ள வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். ஆனா பிளாஸ்டிக் இல்ல, உடம்புக்கு ஹெல்தி தான். இது நல்ல ஒரு குளிர்ச்சி இது உடம்புக்கு. இப்போ இத வந்து நம்ம ஊற வச்சுக்க போறோம். இது இவ்வளவு நமக்கு தேவைப்படாது. நான் இன்னைக்கு கொஞ்சம் தான் பண்ண போறேன். சோ அதனால பாதி எடுத்துக்கிறேன் இதுல. இது வந்து பவுடராவும் கிடைக்கும் எல்லா கடையிலுமே. அந்த ஒரு பாக்கெட்ல இருந்து பாதி எடுத்து பாதி இதுலயும் போட்டிருக்கேன். மிச்ச பாதி வந்து நான் எடுத்து வச்சிட்டேன். அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கணும் இதுல ஒரு கப்ல. நம்ம வந்து 2 லேயர் பண்ண போறோம். மில்க் புட்டிங் ஒன்று பண்ண போறோம், ஒன்று கலர்ல பண்ண போறோம். ஸோ அது ரெண்டுத்துக்குமே ஊற்றி வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். பவுடராக இருந்தால் ஊறணும்னு அவசியம் இல்லை. இப்போ அது ஊறிட்டு இருக்கு. ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஒரு பவுல் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு லேயர் பண்ண போகிறோம் கலரில். அதுக்காக இந்த தண்ணி எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் கொதிக்கிட்டோம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ரெட் கலர் போடுறேன் இன்னைக்கு. வேறு எந்த கலராக இருந்தாலும் போட்டுக்கலாம். இல்லை கலர் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு 1/2 கப் சர்க்கரை இதில் சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரைலாம் நல்லா கரையட்டும். இப்போ இந்த அகரும் நல்லா ஒரு 10 மினிட்ஸ் ஊறிடுச்சு. அதே இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அகர் வந்து நல்லா கரையணும். இது வந்து நல்லா கொதிச்சுச்சுன்னா நல்லா கரைஞ்சிடும். இது ஃபுல்லாக கரையிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஆச்சு. இந்த அகர்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அது வந்து ரொம்ப ஆறிடக்கூடாது, கொஞ்சம் சூடாகவே இருக்கணும். ரொம்ப ஆறிடுச்சுன்னா உடனே திக்காயிடும். கொஞ்சம் சூடாகவே இருக்குது. இப்போ நான் வந்து 2 கிளாஸ் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது கண்டெய்னர் இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 லேயர் பண்ண போகிறேன்னு சொன்னேன்ல, அதனால வந்து அதுக்கு பாதி இந்த ரெட் கலர் பாதி ஊற்றிக்கிறேன். 2 கப்லையுமே பாதி ஊற்றிக்கிறேன். இதை வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறோம். அதுக்குள்ளே வந்து நம்ம மில்க் புட்டிங்க்கு வந்து ரெடி பண்ணலாம். இதுக்கு மேலே லேயர் பண்ணுறதுக்காக இப்போ செகண்ட் லேயர் மில்க் புட்டிங் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 கப் ரா மில்க், காய்ச்சாத பால் எடுத்து சேர்த்துக்கிறேன். தண்ணி எதுவும் கலக்கல. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பால் பொங்கிடுச்சு. 1/2 கப் சர்க்கரை இதில் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்க போகிறேன். இது வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஃப்ளேவர் பிடிக்கணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 1/2 மூடி சேர்க்குறேன். சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக. இப்போ சர்க்கரை நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம அகர் எடுத்து ஊற வச்சுருந்தோம்ல, அதையும் இதில் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா இது கரையிற வரைக்கும் கலரிட்டே இருக்கலாம், ஹை ஃப்ளேம்லேயே வச்சு.
மில்க் புட்டிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணி ஆற வைக்கலாம். ரொம்ப ஆறிடக்கூடாது, லைட்டாக ஆறினா போதும். இப்போ நம்ம அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்ல அகர் புட்டிங், அதுவும் வந்து நல்லா செட் ஆகிருக்கு. கொலன்னு இருக்கும்போது எடுத்துடாதீங்க, கொஞ்சம் செட் ஆகணும். அதில் வந்து இந்த மாதிரி லைட்டாக ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி கீறிக்கணும். அப்போ தான் நம்ம அந்த மில்க் புட்டிங்கை ஊற்றும் போது 2 லேயரும் தனித்தனியாக பிரிஞ்சு வராமல் இருக்கும். ரொம்ப கீறிடக்கூடாது, சும்மா இந்த மாதிரி. இதே மாதிரி அந்த பவுலையும் பண்ணிக்கிறேன். இப்போ மில்க் புட்டிங்கும் லைட்டாக ஆறி இருக்கு, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் இது நல்லா செட் ஆகும். அவ்வளோதாங்க, நம்மளோட அகர் மில்க் புட்டிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சேன், நல்லா செட் ஆகிருக்கு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோட பார்க்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.